நான் தான் பவித்ரா. என் கணவர் பெயர் ராஜேஷ். எங்களுக்கு திருமணமாகி 5 வருஷம் இருக்கும். நான் காலேஜ் முடித்துவிட்டு வீட்டில் இருக்கும் நேரத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு செய்தார்கள். அன்றுதான் ராஜேஷை முதல் முறையாக பார்த்தேன். வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் அவரை பிடித்துவிட்டது. அதனால்தான் அடுத்த 2 மாதத்திலேயே திருமணம் செய்து முடிவு செய்தார்கள். இருக்கும் 2 மாதத்தில் வாரத்திற்கு ஒரு முறையாவது என்னை பார்க்க வந்து விடுவார். தனியா பேசலாமா என்று என்னை ரூமுக்கு அழைத்து சிறிது நேரம் மனம் விட்டு பேசுவார். எனக்கு பேசுவதற்கு தயக்கம், பயம். அப்படித்தான் என்னை ஒரு முறை அழைத்து, ஒவ்வொரு முறையும் உன்னை பார்க்க வருகிறேன், திரும்பி வீட்டுக்கு போனதும் உன் ஞாபகமாவே இருக்குதுடி, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், வீட்டுக்கு போனதும் இந்த மாமன் உன்னை மிஸ் பண்ணாத மாதிரி ஏதாவது தந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், வீட்டுக்கு போனதும் எனக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்க, என்ன மிஸ் பண்ணாத மாதிரி இருக்கும், நம்ம 2 பேரும் பேசலாம், கால் மெசேஜ் எல்லாம் எனக்கு தெரியும், நான் கேட்கறது வேற. வேற என்ன வேணும்? சரி, நானே வெக்கத்தை விட்டு கேட்குறேன். டைட்டா ஒரு ஹக்கு, சின்னதா ஒரு கிஸ் கொடு. ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் முடியாது. ஏய், நான் ஆல்மோஸ்ட் உன் புருஷன்டி. இருந்தாலும் என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தரேனே. சரி, பரவாயில்ல, நான் கொடுக்குறேன், வாங்கிக்கோ. சிறிது நேரத்தில் எனது இதயம் வேகமாக துடிக்க துவங்கியது. அவரும் என்னை மெல்ல கட்டியணைத்து கன்னத்தில் முத்தமிட்டு வைக்கப்பட்டார். அப்போதுதான் ஒரு ஆணின் வெட்கத்தை பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருந்தது. இது போன்று வரும்பொழுது எல்லாம் என்னிடம் ஏதாவது குறும்பு செய்து கொண்டே இருப்பார். பிறகு திருமண நாளும் வந்தது. நன்றாகவே திருமணம் முடிந்தது. ஒரு கோவிலுக்கு சென்றுவிட்டு எங்களது வீட்டிற்கு வந்து விட்டோம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் முதலிரவை பற்றி கிசுகிசுவென்று பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒரே வெட்கம். இருந்தாலும் மனதுக்குள் சிரித்து கொண்டே அமைதியாக இருந்தேன். டைம் ஆயிடுச்சு போல ரூம் ரெடி பண்ண வேண்டியிருந்தது. என்னையும் அவரையும் வெளியில் இருக்க சொல்லிவிட்டார்கள். பிறகு என் அம்மா என்னை மட்டும் இருக்க சொல்லிவிட்டு அவரை ரூமுக்கு போக சொல்லிவிட்டார்கள். அவரும் சரி அத்தை என்று சந்தோஷமாக சொல்லிவிட்டு ரூமுக்கு சென்று விட்டார். என் அம்மா என் தலை நிறைய மல்லிகை பூவை வைத்துவிட்டு சூடான பால் சொம்பை கையில் கொடுத்து, கொண்டு போய் மாப்பிள்ளையும் நீயும் குடிமா என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தார்கள். இருந்தாலும் மனதில் ஒரு பதட்டம். இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நான் உள்ளே சென்றதும் அவர் கையில் என்ன பாலா? இருக்கட்டும் இருக்கட்டும், அது அங்க வை. சரி, இப்ப கொடு. அங்க வைக்க சொல்லிட்டு இப்ப கொடுக்க சொல்றீங்க? அடியே, இந்த மாமாவை மூட ஸ்பாயில் பண்ணாதடி. என்னங்க, நீ தானே சொன்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தரேன்னு. கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இப்ப கொடு. காத்து போகாத அளவுக்கு ஒரு ஹக்கு, மூச்சு முட்ட முட்ட ஒரு கிசு கொடுக்க சொல்லி லைட்டை ஆஃப் பண்ணிட்டு மெல்ல மெல்ல என்னை இறுக்கமாக கட்டியணைத்தார். அவரின் ஆசைகள் எனது ஆசைகள் ஒன்றாக இணைந்து உணர்ச்சிகள் வெளிப்பட்டு தீராத பசியை அன்று இரவு தீர்த்து கொண்டோம். கடந்த 4 வருடங்களாகியும் 2 பிள்ளைகள் பெற்றிருந்தும் தீராத பசியை ஒவ்வொரு இரவும் தீர்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த 1 வருடத்தில் அனைத்தையும் மாற்றிவிட்டது. வேலையில் இருக்கும் பொறுப்பு, வெறுப்பு என அனைத்தையும் சுமந்து கொண்டிருந்தார். வேலை காரணமாக சிறு சிறு ஆசைகளை ஒதுக்கி வைத்திருப்பார் என நினைத்தேன். 1 நாள் ஆனது, 1 வாரமானது, 1 மாதமானது, இன்று 1 வருடமாகிவிட்டது. இன்னும் எனக்கும் முழுமையாக பதில் எதுவும் கிடைக்கவில்லை. அவரிடம் கேட்கவும் விருப்பமில்லை. நான் இல்லை என்றால் என் புடவை போர்த்தி கொண்டு படுக்கும் நபர் இன்று தள்ளி படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். நானும் எவ்வளவோ முறை இறங்கி போய் அவரை கட்டியணைத்து முத்தமிட்டு அருகிலே தூங்கியிருக்கிறேன். ஆனாலும் அவர் மனம் இறங்கவில்லை.
எங்களுக்குள் எந்த சண்டையும் இல்லை. நல்லாதான் சிரித்து பேசி பழகுகிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறைகிறது. அதை தேடி இந்த 1 வருடம் முழுவதும் அலைகிறேன். என் ஆசைகளும் ஏக்கங்களும் எப்படி அவருக்கு புரிய வைப்பேன்? மனதில் ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு விதமான கேள்வி எழும்புகிறது. இந்த இரவிலாவது சேர்ந்து விடுவோம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது இவளின் வாழ்க்கை. புரியாத கேள்விகளுக்கு பதில் தேடி திடீர் மாற்றத்திற்கு காரணம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல யாராவது லைஃப்ல நடந்திருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.